நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய அந்தஸ்தை நாம் யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது என்பதை மற்றவர்கள் நம்மை பார்த்து தரக்குறைவாக எண்ணாமல் நமக்குரிய மரியாதையை மற்றவர்கள் கொடுக்கும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்து ஒரு தியானமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இஸ்ரேல் ராஜ்யத்தில் இஸ்ரேலை ஆள்வதற்கு வேண்டி முதல் ராஜாவாக சவுலை சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி மூலம் அபிஷேகம் செய்தார். அதே போல் அவன் ஆண்டவருக்கு சில நேரங்களில் கீழ்ப்படியாத காரணத்தினால் அவனை அந்த இடத்துல இருந்து மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கிற ஆண்டவர் அதே சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் தாவீது, அதாவது டேவிட் என்பவரை அரசாளுவதற்காக ராஜாவாக நியமித்தார். டேவிட் சவுலுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் கோலியாத் என்ற பெரிய ஒரு பயங்கரமான ஆளிடம் மோதுவதற்கு வேண்டி சவுலுடைய ஆட்கள் எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் டேவிட்டோ பயமில்லாமல் அவனை எதிர்த்தான், கொன்றான். இது சரித்திரம். இதை கண்டவுடன் மக்கள் எல்லோரும் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று சொன்னவுடன் சவுலுக்கு கோபம் வந்து விட்டது, பொறாமை வந்து விட்டது. சொந்த மருமகனானாலும் ஒருவனை உயர்த்தும் போது நம்மளை தாழ்த்தும் போது எல்லாருக்கும் வருகிற அந்த இயல்பான அந்த மனநிலை அவனுக்கு வந்துவிட்டது. இவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான். இவனும் டேவிட் ஓடி ஒளிந்தான். ஒரு சமயம் ஒரு காட்டில் சவுல் தனியாக படுத்திருக்கும் பொழுது டேவிட் கூட்டமும் அந்த நேரத்தில் சென்றார்கள். அப்போது டேவிட்டு கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், இது உனக்கு சரியான டைம், அவனை இப்போது கொல்வதற்கு சரியான டைம், கொன்றுவிடு என்று சொன்னார்கள். ஆனால் தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நாம் அவனை பண்ணக்கூடாது என்று அவன் சால்வையிலிருந்து ஒரு தொங்கலை கட் செய்து வந்து பிற்காலத்தில் அதை காண்பித்தான் என்பது சரித்திரம். தேவன் அபிஷேகம் செய்தவரை நாம் ஒன்றும் பண்ணக்கூடாது என்பது மட்டும் அதிலிருந்து நான் சொல்வது என்பது, யாரையும் நாம் பழிவாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நடந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவனுக்குரிய மரியாதையை அவன் தந்தான். அதே போல் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தமிழ்நாடு ஏன் சொல்லுகிறேன் என்றால், அங்கு நடந்த நல்ல சம்பவங்களை சொல்லும்போது நாம் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஒரு சமயம் காமராஜர் என்ற நல்ல மனிதர் ஆட்சியில் இருந்தார். அப்போ அவர் எப்பொழுதுமே கதர் வேட்டி, கதர் சற்று, ஒரு துண்டு என்று இதுதான் அவருடைய ட்ரெஸ். ஒரு சமயம் ஒரு விழாவுக்கு செல்லும் பொழுது சாதாரணமாக துண்டை நாம் வலதுபுறமாக போடுவோம். ஆனால் அன்றைய தினம் அவர் இடதுபுறமாக போட்டுக்கொண்டு வந்தார். எல்லோருக்கும் ஆச்சரியம், என்னது ஐயா இன்றைக்கி இந்த மாதிரி அதில் ஏதாவது விசேஷம் இருக்குமா? சாதாரணமாக பெரிய ஆட்கள் எதை செய்தாலும் நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். நாமும் அப்படி செய்தால் என்ன, ஏதாவது அதில் இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்கும் வரும். அவரை போலவே ஆக்ட் பண்ணலாமா, அவரை போட்டவை பேசலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாருக்கும் வரவது இயல்பை. அவரிடம் ஒருவர் கேட்டுக்கொண்டார், ஐயா என்னையா இன்றைக்கி துண்டை எப்பவுமே அந்த பக்கம் போடுவீங்க, என்னையா இந்த பக்கம் போடுவீங்க என்று சொல்லும்போது அவர் சொன்னார், அவர் பக்கத்தில் அருகில் அடித்து அவர் காதல் சொன்னார், இந்த பக்கம் சர்ட்டு கிழிஞ்சிருக்குதப்பா, அதை மறைக்கத்தான், இந்த பக்கம் சர்ட்டு கிழிஞ்சிருக்குது, அதை மறைக்கத்தான் அந்த துண்டை அப்படி போட்டிருக்கேன். கிழிஞ்ச சர்ட்டோடு நான் வந்தால் எனக்கு ஒரு மரியாதை, என்ன இப்படி காமராஜர் ஐயா வந்திருக்கார் என்று கேவலமாக பேசிவிடுவார்கள், அதற்காகத்தான் இப்படி வந்தேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய பெருந்தன்மை! நாம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களுக்காக வேஷம் போடுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் ஆசீர்வதிப்பார்கள். எந்த நிலையிலும் உங்களுடைய அந்தஸ்தை விட்டு கொடுத்து விடாதீர்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?